ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முருங்காய் தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முருங்காய் நான் இந்த மாதிரி நாரெலாம் உரிச்சிட்டு சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி முருங்காய் தக்காளி தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு சுவையாக சூப்பராக இருக்குங்க. சாதா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சதை நம்ம கடுகு தாளிப்புக்கு சேர்த்துக்கலாங்க. நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. பொரிஞ்சு வந்தது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க. ரொம்பலாம் வதங்க வேண்டியதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற முருங்காயும் சேர்த்து இதோடவே வதக்கலாங்க. நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை வதக்கலாங்க. இதோட மேல் தோலை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாங்க தோலை ஈஸியாக. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு தட்டு வச்சு 1 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு முருங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த தக்காளி ஒரு 2 தக்காளி அளவு, பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி அளவு வெட்டி வச்சுக்கிறேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. முருங்காய் ஒரு 3 முருங்காய் எடுத்துருக்குறேங்க. நார் உரிச்சிட்டு இந்த தக்காளி கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் நம்ம இப்போவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஒரு 4-5 செகண்டுக்கு வதக்கி விட்டு நம்ம திருப்பியும் தட்டு வச்சு மூடி வச்சுட்டா சீக்கிரமாக தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுங்க. உப்பு மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்திக்கனால சீக்கிரம் மசிஞ்சு வந்துடுங்க ஆவி பிடிச்சி. நம்ம அதனால் ஓப்பனில் வைக்கிறத விட தட்டு வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு திருப்பி ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா வெந்து தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சு போயிருங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க தக்காளி. 1 நிமிஷம் மூடி வச்சாலே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டோம்னா எல்லா தக்காளியும் மசிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிருங்க நல்லா சாப்பிட்டா. இப்போது இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே குழம்பு மிளகாய் தூள்னா தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்திக்கங்க. நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த காய் நல்லா முங்குற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, எந்த கிரேவி பத்தலை வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணுமோ, எந்த மாதிரி இந்த தொக்குங்கிறனால கொஞ்சம் கிரேவி பத்தலை தான் இது இருக்குதுங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி வச்சுட்டாலும் நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி கிரேவி பதத்தில் தான் வைக்க போகிறேங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம தட்டு வச்சு மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சுங்க. நல்லா மணமாக கமாமன் இருக்குங்க. இப்போ கரம் மசாலா இதில் சேர்த்த வேண்டாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்துறத விட பெருங்காயத்தூளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்குங்க. இப்போ இது கூட நம்ம
ஒரு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தூக்கலாக கொடுக்குங்க. இதையும் சேர்த்துட்டா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு நம்ம மல்லி இலை தூவி இறக்கலாங்க. பாருங்கள், சுவையான அருமையான மணமான முருங்கைக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம நாரோடு சாப்பிட்டு பல்லில் அகப்பட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கறக்கு டக்குன்னு ஈஸியாக இது சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம குழந்தைகளும் வந்து சாப்பிட தெரியாத சின்ன குழந்தைகளுக்கு கூட ஈஸியாக நம்ம கொடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.